இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, எந்த ஒரு எக்ஸாமும் இல்லாமல் டேரெக்டாக மார்க் வச்சு மட்டுமே செலக்ட் பண்ணுற ஒரு புதிய அரசு வேலைவாய்ப்பை பார்க்க போகிறோம். இந்த ஜாப் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலையோ அவங்களாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான அஃபிஷியல் ஜாயினிங் லிங்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ, ஐடிஐ, டிகிரி, பிஇ படித்தவங்களுக்கு இதுக்கு வந்து எலிஜிபிள். போஸ்ட் வைஸ் வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் மாறும். வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் 223 வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஜாப்க்கு வந்து எந்த ஒரு எக்ஸாம் கிடையாது. டேரெக்டாக செலெக்ஷன் தான். உங்களோட மார்க் அடிப்படையில் மட்டும் தான் இங்கே செலக்ட் பண்ணுறாங்க. இது வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட் கீழே வருது. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் என்னைக்குன்னா டிசம்பர் மாதம் 24 ஜாப்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் ஆன்லைன் மோடில் மட்டும் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரி வாங்க, இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன வேகன்சிஸ்க்கு ஆட்கள் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க, அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையும் டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது தான் இந்த ஜாப்க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம். இது எங்கேருந்து வந்திருக்குன்னா ரைட்ஸ் லிமிட்டட்லேருந்து வந்திருக்குது. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா டிசம்பர் மாதம் 6ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் 25ஆம் தேதிக்குள்ள இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ரைட்ஸ் லிமிட்டட் வந்து எதை கீழே வருதுன்னா நவரத்னா கீழே வருது. அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் கீழே வந்து இது வருது. இதில் வந்து மொத்த வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 223 வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இவங்க வந்து என்ன கேட்டகரி கீழே ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா அப்ரெண்டிஸ் கேட்டகரியில் வந்து ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. 3 விதமான போஸ்ட்டுக்கு ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து கிராஜுவேட், இன்னொன்று வந்து டிப்ளமோ, அதுக்கப்புறம் ட்ரேட் அப்ரெண்டிஸ். இந்த 3 போஸ்ட்டுக்கு வந்து ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து ட்ரேடை பொறுத்த வரைக்கும் ஐடிஐ பாஸ் பண்ணியிருக்கணும். ஸ்டைஃபண்டை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கு வந்து 14,000 கொடுக்குறாங்க. அதுவே டிப்ளமோக்கு வந்து 12,000 கொடுக்காங்க. அதுவே ட்ரேட் அப்ரெண்டிஸ்க்கு வந்து 10,000 கொடுக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட் அப்ரெண்டிஸை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் முடிச்சுக்கணும். அதாவது பிஇ, பிடெக், பிஆர்க்கு வந்து முடிச்சுக்கணும். 3 இயர்ஸ் முடிச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட், அதாவது பிஏ, பிபிஏ, பிகாம், பிஎஸ்சி, பிசிஏ படித்தவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து இதுக்கான வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு வந்து 112 வேகன்சியும், நான் இன்ஜினியரிங் கேட்டகரிக்கு வந்து 29 வேகன்சி இருக்குது. அதுவே டிப்ளமோ அப்ரெண்டிஸை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் டிப்ளமோ படிச்சுக்கணும், 3 இயர்ஸ் முடிச்சுக்கணும். இதுக்கு வந்து வேகன்சி வந்து மொத்தம் வந்து 36 வேகன்சி இருக்குது. அதுவே ட்ரேட் அப்ரெண்டிஸை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஐடிஐ வந்து பாஸ் ஆகிருக்கணும். இதுக்கு வந்து மொத்தம் வந்து 46 வேகன்சி இருக்குது. டோட்டலாக 223 வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்குது. அப்படி இந்த கீழே வந்தீங்கன்னா இதில் வந்து ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு எத்தனை வேகன்சி இருக்குது எல்லாத்தையுமே இங்கே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபார்மையும் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேரக்ட் அப்ளை லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த ஜாப்க்கு வந்து எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. டேரெக்டாக உங்களோட மார்க் அடிப்படையில் மட்டும்தான் அவங்க வந்து உங்களை செலக்ட் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் வந்து என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதில் வந்து உங்களோட குவாலிஃபிகேஷனில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்களோ அதை அடிப்படையாக வச்சு தான் உங்களை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. மினிமம் வந்து நீங்கள் வந்து 50 இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு மினிமம் நீங்கள் வந்து 50% மேலே வந்து நீங்கள் மார்க் எடுத்துக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் இதில் வந்து எப்படி அப்ளை பண்ணணும், ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்து இந்த பிடிஎஃப்லேயே அவங்க வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க. இது போக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இதில் கொடுத்துருக்க apprenticeship@rights.com இந்த மெயிலுக்கு வந்து நீங்கள் உங்களோட என்ன டவுட்ஸோ அதை வந்து நீங்கள் வந்து மெயில் பண்ணி நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இது போக வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.